சென்னை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் பைக் சாகசங்களில் ஈடுபட்டு ரீல்ஸ் எடுத்து எல்லை மீறிய இளைஞர்கள் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி உயிர் பயம் காட்டி வீலிங் அடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னையில் பரபரப்பான பைபாஸ் சாலையில் உயிரை பற்றி அஞ்சாமல் பைக் வீலிங் அடித்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட சுள்ளான்களின் பரபரப்பு வீடியோதான் இது. ரீல்ஸ் வரியில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி டெத் ரேஸில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை எண்டு கார்டு போடுவா? சென்னையின் ஷார்ப்பான மதுரவாயல் பைபாஸ் சாலையில் லேசாக சறுக்கினாலும் ஆம்புலன்ஸ் வை 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 என்று வரும். எவனுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் என்பதை மறந்து பைக் வீலிங் அடித்து அச்சுறுத்திய இளைஞர்கள் தற்பொழுது போலீஸ் விசாரணையில் சிக்கியுள்ளனர். காவல்துறையினர் கெடுபிடி கூடினாலும் அபராதம் விதிக்கப்பட்டு பைக் பறிமுதல் செய்யப்பட்டாலும் நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம், தலைகீழாகத்தான் துவக்கடீர் என்று குதிப்போம் என்ற அட்டூழியத்தில் ஈடுபடுகிறார்கள். பயணத்திற்காக பைக் வாங்கும் காலம் மலையேறி வீலிங் அடிப்பதற்கும் அவசர வேகத்தில் சீறி பாய்ந்து ரீல்ஸ் எடுப்பதற்கும் எப்படியாவது பைக் வாங்கியே ஆக வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு லோன் எடுத்து பம்பை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். கூட்டமாக சீறி பாய்ந்து வாகனங்களுக்கு நடுவே புகுந்து வளைந்து நெடிந்து கியரை முறுக்கி வீலிங் அடித்து அலற விட்டு சாகசத்தில் ஈடுபடுகிறார்கள். தடுக்கினால் தவறி விழுந்தால் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய வேண்டும். மருத்துவமனையில் அட்மிட் ஆகி பல நாட்கள் சிகிச்சை பெற வேண்டும். ஏன் நிலைமையே மோசமானால் திரும்ப பைக்கை கையில் தொடக்கூட முடியாத நிலை உண்டாகும் என்பதை மறந்து அட்டூழியத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த சுள்ளான்கள். எல்லாம் ரீல்ஸ் வெறிதான். வீலிங் அடித்து ரீல்ஸ் அப்லோடு செய்தால் லைக்ஸ் கூடும் என்ற மோகத்தில் பல நாள் பிராக்டிஸ் செய்து தங்களது திறமையை தவறாக பயன்படுத்தி உள்ளனர். தற்பொழுது இவர்களை மதுரவாயல் போலீசார் கண்கொத்தி பாம்பாக கடுப்புடன் தேடி வருகின்றனர். சிக்கினால் காவல் நிலையத்தில் தான் இவர்களுக்கு போகி, பொங்கல், மாட்டு பொங்கல் என அனைத்தும், கடைசியில் கண்ணுக்கிணிய காணும் பொங்கலும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.